அப்புறம் டாக்டர் இப்போ எங்கள் அக்கா பையன் ஒருத்தன் இருக்கான் டாக்டர். அவன் வந்து 10 வயசு தான் ஆகுது. எப்போ பார்த்தாலும் துருதுருன்னு இருக்கான் டாக்டர். அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் இருக்கா? சரியாக படிக்க மாட்டேங்கிறான். அதாவது குழந்தை பருவத்தில் சில வியாதிகள் வரும். நீங்கள் கேட்குற வியாதி என்னன்னு கேட்டிங்கன்னா ADHD அப்படின்னு பேர். அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். கவனம் குறைவாக இருக்கும், துருதுருப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த குழந்தைங்களோட அறிவு கூர்மை ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தையோட துருதுருப்பை குறைக்கிறதுக்கு சில செயல் பயிற்சிகள் நிறைய இருக்குது. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து அதெல்லாம் கொடுப்பாங்க. அதுலேயே இந்த குழந்தைய நல்லா என்கேஜ் பண்ணி அட்டென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி அழகாக கொண்டு வரலாம். அப்புறமும் இல்லை அந்த குழந்தையோட துருதுருப்பு குறையல, இன்னும் அந்த படிப்பில் கவனம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது சில மருந்துகள் கொடுக்கலாம். இந்த குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக பண்ணிடுங்க, மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணிடும், 1 வேர்டு ஆன்சர் பண்ணிடும், 2 மார்க் கொஸ்டின் எழுத தெரியும், பொறுமை இல்லை, எழுத மாட்டாங்க, பேராகிராஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை எப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்கன்னா 6th ஸ்டாண்டர்டை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துடுவாங்க. டாக்டர் 5வது வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு இருந்தான், இப்போ ஃபெயில் ஆயிடுறான். அப்புறம் நம்ம அறிவு கூர்மை அசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஜோராக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் எல்லாமே புரியும், 4-10 டைரக்ஷன் வர எல்லா விஷயத்தையும் அவன் கிரகிச்சுக்குவான். ஸோ டீச்சர் சொல்கிறத கவனிக்க மாட்டான். அதுதான் பிரச்சனை. அதுக்கு நல்ல அழகான அட்டென்ஷன் என்ஹான்சிங் எக்ஸசைஸ்லாம் இருக்குது. துருதுருப்பை குறைக்க மருந்துகள் இருக்குது. அது ஒரு டிஸார்டர் தான், கிட்டத்தட்ட ஒரு டிசீஸ்னே சொல்ல முடியாது, சும்மா டிஸார்டர் தான். அழகாக சரி பண்ணிடலாம். கொஞ்ச நாள் வரைக்கும் ஆனால் மருந்துகள் சாப்பிடணும், இந்த பயிற்சிகளும் கொடுத்துட்டே இருக்கணும்.